ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சிபிஆர் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி தான். இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அசெண்டிங் சிபிஆர், டிசெண்டிங் சிபிஆர், R1S1 பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். பட் அதையே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் அக்யூரசி வந்து ஹை அக்யூரசியாக இருக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து கூட இருக்கும். ஆனால் மந்த்லி என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 8 என்ட்ரி வருங்க. 8 என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கும். பட் இது வந்து அக்யூரசி வந்து 70 to 80% வந்து நமக்கு வந்து அக்யூரசி கிடைக்கும். இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இது வந்து நிஃப்டியில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்கும். 70% அக்யூரசிக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குதுன்னா இது வந்து சூப்பரான ஸ்ட்ராட்டஜிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி படி எப்போல்லாம் என்ட்ரி வருதோ அன்றைக்கி எல்லாமே மார்க்கெட் வைலண்டாக மூவ் ஆகும். ட்ரெண்டிங் டேவாக தாங்க இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கு என்னென்ன ரூல்ஸு, பை பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸு, செல்லுக்கு என்ன ரூல்ஸு அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பை என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிபிஆர் வந்து டிசெண்டிங் சிபிஆராக இருக்கணும். ஃபஸ்ட்டு சிபிஆர்னா என்ன, அந்த இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணணும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிபிஆர் வந்து டிசெண்டிங் சிபிஆராக இருக்கணும். R1 வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கணும் 5 மினிட்ஸு. இதுக்கு நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. அதே மாட்ட ப்ரீவியஸ் டே ஸ்விங் ஹை வந்து மஸ்ட்டு பிரேக் ஆகிருக்கணும். அதாவது மேலே R1 பிரேக் ஆகும்போதே ப்ரீவியஸ் டேயோட ஹையோ இல்லைனா அந்த ஸ்விங் ஹை இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பிரேக் ஆகிருக்கணும். சேம் அதே இது செல்லுன்றிருக்கு என்னென்னா சிபிஆர் வந்து அசெண்டிங் சிபிஆராக இருக்கணும். S1 வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கணும் 5 மினிட்ஸில். ப்ரீவியஸ் டேயோட லோ வந்து பிரேக் ஆகிருக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிளான 3 ரூல் தாங்க. 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து லைவாக இல்லை, நம்ம ப்ரீவியஸ் டேட்டா வச்சே உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு வந்து சிபிஆர் இண்டிகேட்டரை எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிபிஆர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு சிபிஆர்னு டைப் பண்ணுங்கள். சிபிஆர்னு டைப் பண்ணிங்களா கேஜிஎஸ், சிபிஆர் பை கேஜி ஃபஸ்ட் எடுத்தோடனே வருது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்ருவோம். நமக்கு வந்து டெய்லி சிபிஆர் இருந்தால் போதும். இதில் போய்ட்டு எல்லா சிபிஆரும் எடுத்து விட்ருவோம். ஸ்டைல் அதே மட்டும் இதில் வந்து R2, R3, R4 நமக்கு தேவையில்லை. அதே மட்டும் S2, S3, S4 நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? நமக்கு வந்து R1, R2, சிபிஆர் இந்த 3 மட்டும், R1, S1, சிபிஆர் இந்த 3 மட்டும் இருந்தாலே போதும். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நமக்கு என்ட்ரி வந்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்திருக்கு. எஸ்டர்டே வந்து நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். செல்லுக்கு என்னதே அசெண்டிங் சிபிஆர் இருக்கணும். ப்ரீவியஸ் ஸ்விங்கி ஹையோ இல்லை டே லோ வந்து பிரேக் ஆகிருக்கணும். டே லோ பிரேக் ஆகிடுச்சு. அசெண்டிங் சிபிஆர் S1 பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரேட் எடுத்துடலாம். நம்ம வந்து பேக் டெஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டிடுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி வந்திருக்குமா, இருங்க, இங்கனுக்குள்ளே செல் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து எங்கே போடணும் அப்படின்னா நம்ம அந்த R1 S1க்கு மேலே போடலாம், இல்லைன்னா நம்ம இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலுக்கு மேலே போடலாம், இல்லைன்னா அந்த அங்கனுக்குள்ளே ஸ்விங் லோ ப்ரீவியஸாக ஸ்விங் ஹை எங்கே இருக்கோ அங்கனுக்குள்ளே நம்ம வந்து இது வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். நான் அந்த ஸ்விங் லோவுக்கு மேலே போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து சிபிஆருக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதோட நேர சிபிஆர் வைலண்டாக மூவ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு இது வந்துடுங்க. அன்னைக்குங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ மூவாக இருக்குது. பட் நம்ம 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சாலே நமக்கு போதுமானது. 1:2 ரிஸ்க் ரிவார்ட் படி நம்ம எங்களுக்குள்ளே என்ட்ரி 108 பாயிண்ட்டு நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நம்ம வந்து இதில் வந்து ஒரு நோட் பேடில் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 108 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து என்ட்ரி பாசிட்டிவாக வந்து கிடச்சிருக்கு. +108. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம என்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து பிரேக் அவுட் ஆகலை. இது வந்து அசெண்டிங் சிபிஆரில் S1 பிரேக் ஆகிருக்கு. பட் அசெண்டிங் சிபிஆரில் அடுத்ததை பார்த்திங்க, இங்கே என்ட்ரி நமக்கு வந்திருக்கு. ப்ரீவியஸ் டே லோ வந்து கட் ஆகிருக்கு. அதே மட்டும் S1 வந்து கட் ஆகிருக்கு. அசெண்டிங் சிபிஆர். ஸோ நமக்கு செல் என்ட்ரி எனக்குள்ளே பிரேக் அவுட் ஆன கேண்டில்னா இங்கே இருக்குது. நம்ம எங்கே வச்சுருப்போம் ஸ்டாப் லாஸு, அந்த கேண்டிலுக்கு ஹை இல்லைன்னா அந்த ப்ரீவியஸாக உள்ள ஸ்விங் ஹைக்கு மேலே. நமக்கு மார்க்கெட் முடிகிறதே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 25 பாயிண்ட்னே வச்சுக்கோங்களேன். 25 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கேப்சர் ஆகிருக்கு. அடுத்ததாக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா +25 பாயிண்ட் நமக்கு வந்து கேப்சர் ஆகிருக்கு செல் என்ட்ரியில். அடுத்ததை நம்ம பார்க்கலாம். டிசெண்டிங் சிபிஆர் மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கா, இல்லை. அடுத்து வந்து இதுவும் பிரேக் அவுட் ஆகலை. அசெண்டிங் சிபிஆர் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கா, கீழே பிரேக் அவுட் ஆகிருக்குங்க நமக்கு. நம்ம இப்போ என்ட்ரி எடுப்போம். அதே ஆமாம், லோ பிரேக் ஆகிருக்கா,
ப்ரீவியஸ் டேவோட லோ இங்கே இருக்குது லோவும் பிரேக் ஆகிருக்குங்க. செல் என்ட்ரி இங்கனக்குள்ளே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கனக்குள்ளே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். 1:2 ரிஸ்கோட நம்ம ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருச்சு. இதனால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு 30 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்குங்க. ஒரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் -30 பாயிண்ட் நமக்கு வந்து கேப்சர் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அடுத்ததாக வந்து அசெண்டிங் சிபிஆர் கீழே பிரேக் அவுட் ஆகலை. அசெண்டிங் சிபிஆர் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்குங்க. அசெண்டிங் சிபிஆர் ப்ளஸ் இங்கே இருக்குது. இங்கனுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். இங்கனுக்குள்ளே கேண்டில் ஹைக்கு மேலே வச்சுருப்போம். கேண்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. சுங்கி ஹை அங்கனுக்குள்ளே இருக்குது. இங்கனுக்குள்ளே வந்து 1:2 ஒரு 85 பாயிண்ட் நமக்கு வந்து இதுவுமே ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கு. அதனால் -85 பாயிண்ட் போட்டுக்குவோம். -85 பாயிண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பிரேக் அசெண்டிங் சிபிஆர் கீழே பிரேக் அவுட் ஆகலை. சேம் இதே தான். சேம் இது அசெண்டிங் சிபிஆர் கீழே பிரேக் அவுட் ஆகலை. இது டிசெண்டிங் சிபிஆர் மேலே ஆகலை. இது அசெண்டிங் சிபிஆர் கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம வந்து பிரேக் அவுட் கேண்டில்லே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம போட்டுடலாம். செல் என்ட்ரி வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து இந்த கேண்டிலுக்கு ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாதி கூட நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இல்லை R1S1க்கு மேலே கூட நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். நமக்கு வந்து ஒரு 170 பாயிண்ட் கேப்சர் ஆகிருக்கு. 1:2 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கீழே போயிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி படி எப்போல்லாம் என்ட்ரி வருதோ உங்களுக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைலண்ட்டாக மூவ் ஆகும். நல்லா நோட் பண்ணிங்க. நீங்கள் வந்து டே ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாங்க. அடுத்தது பாருங்கள், இது மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கா? ஐ திங்க் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆகிருக்கு. இந்த கேண்டில் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கனுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருவோம். லாங் என்ட்ரி இங்கனுக்குள்ளே லாங் என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம்? கேண்டிலோ இல்லைனா ஸ்விங்கிலோ போடுவோம். 25 பாயிண்ட் வச்சுக்குவோம். ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடிஞ்சானா இல்லை ஸ்டாப் லாஸ் 25 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா -25 பாயிண்ட்டு -25. அடுத்ததாக பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆகலை. இந்த இது வந்து ஒரு மேலே ஓப்பன் ஆகும்போது மேலே ஆயிடுச்சு. இது ரிஜெக்ட் பண்ணலாம். இது இங்கே பாருங்கள், இங்கேயுமே நமக்கு வந்து என்ட்ரி வந்திருக்கு. லாங்கு ப்ரீவியஸ் டே ஹை ப்ளஸ் டிசெண்டிங் சிபிஆர் மேலே R1 பிரேக் அவுட் கேண்டில் என்ன இங்கே இந்த நம்ம இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:2 ஒரு 212 பாயிண்ட் கேப்சர் ஆகிருக்கு. நம்ம 200 பாயிண்ட்டுனே வச்சுக்குவோம். 210 பாயிண்ட் கிட்ட கேப்சர் 200 பாயிண்ட் வச்சுக்குவோம். இந்த நீங்கள் வந்து அப்படியே விட்டிங்கனாலும் இதில் ப்ராஃபிட் வரும். மோஸ்ட்லி இந்த நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. 350. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போலாம் என்ட்ரி வருதோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ மூவ் ஆகிருக்குன்னு. ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் அப்படியே விட்டாலே இந்த ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் வருங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து 1:2 வச்சு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். நமக்கு ஒரு 200 பாயிண்ட் கேப்சர் ஆகிருக்கு. அடுத்ததாக பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே டெஸ்ட் பண்ணோமா? அடுத்தது இங்கே பாருங்கள், டிசெண்டிங் சிபிஆர் தான். இங்கே டிசெண்டிங் சிபிஆர் மேலே R1 பிரேக் அவுட். ப்ரீவியஸ் டே ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. லாங்கு இந்த நம்ம ஹையவே கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே எடுத்தனாலும் நமக்கு டார்கெட் அடிச்சிருக்கோம். நம்ம இங்கே எடுத்தாலும் நமக்கு டார்கெட் அடிச்சிருக்கோம். இங்கனுக்குள்ளே எடுத்துருவோம். கேண்டில் லோக்கு கீழே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸாக உள்ள ஹையை கூட நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம 1:2 வச்சுருவோம். 1:2 ஸ்டாப் லாஸ் உள்ளது வைக்க முடியாது. நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம சும்மா இதுக்காண்டி நான் உங்களுக்கு அதிகமான இப்போ கேப்சர் பண்ணலான்னு சொல்லி போய் சொல்லாமல் நம்ம ரியாலிட்டியாக நான் எப்படி எடுப்போன்னா அதே இதை வச்சிடலாம். ஒரு 200 பாயிண்ட்டு கேப்சர் பண்ண 1:2னா ஒரு 100 பாயிண்ட்னு வச்சுக்குவோமே. 8 ட்ரேடு +100 பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதுவுமே வந்து ப்ளஸ்ஸு தான். 200 பாயிண்ட்டுமே ப்ளஸ்ஸு. அடுத்த ட்ரேடு பார்ப்போம். டிசெண்டிங் சிபிஆர் பிரேக் அவுட் ஆகலை மேலே. இருங்க, அந்த சிபிஆர் வேறு அடிக்கடி போயிடுது. அடுத்தது நமக்கு எங்கே என்ட்ரி கிடந்திருக்கு? அசெண்டிங் சிபிஆரில் இந்த இது பாருங்கள், இது வந்து டிசெண்டிங் சிபிஆர் தான். கீழே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் எடுக்க மாட்டான். இது பாருங்கள், இங்கே என்ட்ரி வந்திருக்கு. ஆனால் இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டாப் லாஸ். நமக்கு லாங் இங்கனுக்குள்ளே போயிருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருப்போம். டார்கெட் எனிவே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் 40 பாயிண்ட்டு. அடுத்ததாக பாருங்கள்,
-40 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கு. இது வந்து எடுக்க மாட்டோம். இது அசெண்டிங் சிபிஆர். இது என்ட்ரி வந்திருக்கு. நமக்கு செல் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பான். ப்ரீவியஸ் டே ஹை லோ இங்கே இருக்குது கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே எடுத்திருந்தால் கூட நமக்கு பிரேக் ஒனில் தான் முடிஞ்சிருக்கோம். பாருங்கள், மார்க்கெட் முடியும் போது பிரேக் ஒனில் இருந்திருக்கு. இதை கூட நம்ம கன்சிடர் பண்ண வேணாமே. அது வந்து நம்ம பிரேக் ஒனில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ணலாம். என்ட்ரி தான். நம்ம இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். ஸ்டாப் லாஸும் அடிக்கல, டார்கெட்டும் அடிக்கல. இந்த டே வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் சிபிஆர். இது வந்து டிசெண்டிங் சிபிஆர். பிரேக் அவுட் ஆகலை. இது வந்து தீபாவளினால இதை கன்சிடர் பண்ண வேணாம். ப்ரீவியஸ் டே கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிசெண்டிங் சிபிஆர். நம்ம அசெண்டிங் சிபிஆர் இதை வச்சு அசெண்டிங் சிபிஆர் எடுத்தாலும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் கன்சிடர் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. ஷார்ட் என்ட்ரி எங்கனுக்குள்ளே எடுத்திருப்பான். கேண்டில் லோ இல்லைனா ஸ்விங் லோ. நம்ம கேண்டில்குள்ளே வச்சுருந்தாலும் ஒரு 25 பாயிண்ட் நமக்கு டார்கெட் அடிச்சிருக்கு. இருந்தாலும் கீழே வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். போது மைனஸ் ஒரு 25 பாயிண்ட். ஒரு 10 ட்ரேட் எடுத்திருக்கோம். 10 ட்ரேடில் வந்து எவ்வளோ அக்யூரசி வந்திருக்கு. ஓவராலாக நம்ம இது வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு 10 ட்ரேடுக்கிட்ட நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக நம்ம ஒரு இதில் எவ்வளோ நாள் வந்து நமக்கு பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்டோபர் 24 ஒரு 1.5 மாதக்கிட்ட பிரேக் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு 10 என்ட்ரி வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரு 10 ட்ரேடுக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த அடுத்ததாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துடுன்னா 108 பாயிண்ட்டு ப்ளஸ் 25 ப்ளஸில் முடிஞ்சிருக்கா. 108 ப்ளஸ்ஸு 25 மைனஸு அடுத்து 30 85 ரெண்டு இது வந்து மைனஸு மைனஸ் 35 இங்கே இருக்குது 35 மைனஸ் 85 ப்ளஸ் 120 மைனஸ் 25 125 125 அதில் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் ஒரு 30 பாயிண்ட் 25 பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு 5 பாயிண்ட் இது பண்ணிட்டான். அது அப்புறம் அடுத்து 200 ப்ளஸ் 200 ப்ளஸ் 100 ப்ளஸ் ரெண்டுமே மைனஸு 65 70னே வச்சுக்கலாம். அந்த லாஸ்ட் 5 75 ரெண்டையும் சேர்த்தோம்னா 75 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, ஒரு 338 பாயிண்ட் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி தாங்க. நமக்கு எத்தனை என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் எத்தனை இது மொத்தம் 10ல் 1 2 3 4 என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இது இந்த என்ட்ரி லாஸ்ட்டாக எடுத்த என்ட்ரி கூட ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான். அதை நம்ம மோஸ்ட்லி எடுத்துருக்க மாட்டோம். இருந்தாலும் நம்ம அதையுமே கன்சிடர் பண்ணிக்குவோமே. கன்சிடர் பண்ணினா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. 60% வந்து அக்யூரசி. இன்னும் லாங் டேர்மில் நீங்கள் இது பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸை விட்டுட்டு அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா செம்ம ப்ராஃபிட் வரும். நான் அதையுமே பேக் டெஸ்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி விட்டாலே நமக்கு செம்ம ப்ராஃபிட் வந்திருக்குங்க எல்லா நாளுமே. அதையுமே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே R1 S1 நார்மலாக பிரேக் அவுட்டு தான் எடுப்பாங்க. நம்ம அதில் என்னென்னா அசெண்டிங் டிசெண்டிங் சிபிஆர் ஆப்போசிட்டில் வந்து பண்ணுறது மூலிமா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது. இது ஒரு ப்ராஃபிட்டபுளான ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். இது வந்து நானுமே லைவ் மார்க்கெட்டில் நிறையா என்ட்ரி இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறேன்னா கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி அவ்வளோதாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் வீடியோ முடிச்சு ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாம். இது வந்து சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி. பைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் சிபிஆராக இருக்கணும். 5 மினிட்ஸில் வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் ஆகிருக்கணும். R1 வந்து பிரேக் ஆகிருக்கணும். அவ்வளோதான். செல் என்ட்ரிக்கு வந்து அசெண்டிங் சிபிஆராக இருக்கணும். S1 வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து பிரேக் ஆகிருக்கணும். அவ்வளோதான். செல்லுக்கு இது என்ட்ரி, பைக் இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா
அந்த அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ, நான் எடுக்கிற ட்ரேடோட வீடியோ அப்டேட் வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.